الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. قال الله تعالى في محكمه التنزيل: يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال تعالى أيضا: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. சர்வ புகழும் புகழ்ச்சியும் இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கின்ற வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலா ஒருவனுக்கே உண்டாகட்டும். சலாமும் சலவாத்தும் எம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபு தாபியீன்கள், மேலும் இந்த உலகம் அழியும் வரை இந்த தூய இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றி வாழக்கூடிய முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. வார்த்தையிலெல்லாம் சிறந்த வார்த்தை வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலாவுடைய புனித வேதமாகிய அல் குர்ஆனுடைய வார்த்தைகள் என்றும், வழிகாட்டுதலில் வழிமுறைகளில் சிறந்த வழிகாட்டுதலும் வழிமுறையும் எம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் வழிமுறை என்றும், மார்க்கத்திலே மிகவுமே மோசமானது கெட்டது மார்க்கம் என்ற பெயரிலே மார்க்கத்தில் உட்புகுத்தப்படுகின்ற அத்துணை அம்சங்கள் என்றும், அவை அனைத்துமே பித்அத்துக்கள், அந்த பித்அத்துக்கள் அனைத்தும் வழிகேடுகள், அந்த வழிகேடுகள் நாளை மறுமை நாளையில் நரகத்தின் பால் இட்டுச் செல்லும் என்ற நபிகளாருடைய பொன்மொழியை உங்கள் முன் மொழிந்தவனாக, அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்திலே வாழ்கின்ற சந்தர்ப்பத்திலே வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலாவும் அவனுடைய தூதரும் எந்தெந்த விடயங்களை எமது வாழ்க்கையிலே எடுத்து நடக்குமாறு எமக்கு பணித்திருக்கிறார்களோ, ஏவி இருக்கிறார்களோ, அந்த விடயங்களை எமது வாழ்க்கையிலே முடியுமான அளவு எடுத்து நடந்தும், அதே போன்று அல்லாஹும் அவனுடைய தூதரும் எந்தெந்த விடயங்களை விட்டும் எம்மை தவிர்ந்து வாழுமாறு ஏவி இருக்கிறார்களோ, அந்த விடயங்கள் அனைத்தையும் விட்டு, அந்த விடயங்களை அனைத்தையும் விட்டு எமது வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, வல்லவன் ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலா இந்த உலகத்தை படைத்து அதிலே மனிதர்களை படைத்திருக்கின்ற காரணங்களில் ஒன்றாக இந்த மனிதர்களை சோதிப்பது காணப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்தில் இந்த உலக வாழ்க்கையை பற்றி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்ற போது ஒரு சிறிய ஹதீஸிலே கூறி காட்டுகிறார்கள்: அத்துன்யா சிஜ்னுல் முஃமின் வ ஜன்னத்துல் காஃபிர். இந்த உலக வாழ்க்கை இருக்கிறதே, இந்த உலக வாழ்க்கை ஒரு முஸ்லிமுக்கு சிறைச்சாலையாகவும், அதே போன்று ஒரு காஃபிருக்கு சுவர்க்க பூஞ்சோலையை போன்று காணப்படுகின்றது என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டினார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த சிறைச்சாலை என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதன் நோக்கம் என்னவென்று பார்த்தோம் என்று சொன்னால், இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு முஸ்லிமுக்கு ஒரு சோதனை களமாக தான் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த சோதனையான வாழ்க்கையை நாங்கள் வெற்றிகரமாக மாற்றுவதென்று சொன்னால், இந்த இருள்மயமான வாழ்க்கையை
நாங்கள் ஒளிமயமாக மாற்ற வேண்டும் என்று சொன்னால் எங்களிடத்திலே ஒரு அழகான பண்பு இருக்க வேண்டும் சகோதரர்களே. அந்த பண்பு தான் இன்றைய குத்துபாவுடைய தலைப்பாக பொறுமை எனப்படும் தலைப்பு காணப்படுகிறது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஈமானிய உறவுகளே, இந்த பொறுமை என்பதை பற்றி எமக்கு நாளாந்த உபதேசங்கள் தேவைப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஏனென்று சொன்னால் இந்த பொறுமை என்கிற இந்த விடயத்தை இழந்ததன் காரணமாக எங்களுக்கு மத்தியிலே எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ பிளவுகள் வந்திருக்கின்றன சகோதரர்களே. இந்த பொறுமை என்றால் என்னவென்று எங்களிடத்திலே கேட்டால், நாங்கள் கோபம் வரும்போது அதை தனித்துக் கொள்வதென்று இலகுவாக கூறினாலும் அதிகமான உலமாக்கள் இந்த சபுர் பொறுமை என்பதற்கு வரைவிலக்கணம் கூறுகின்ற சந்தர்ப்பத்திலே எந்த இடத்தில் எப்படி ஒரு விடயம் கையாளப்பட வேண்டுமோ, அதாவது துக்கமான விடயமாக இருக்கலாம், சந்தோஷமான விடயமாக இருக்கலாம், நாம் எதிர்பார்த்த ஒரு விடயமாக இருக்கலாம், எமக்கு சார்பான விடயமாக இருக்கலாம், எமக்கு எதிராக ஒரு விடயம் நடந்திருக்கலாம். இத்துணை அம்சங்களையும் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே முகம் கொடுக்கின்ற சந்தர்ப்பத்திலே சரியான முறையில் அதற்கு தயாராகி அதனை கோபப்படாமல், ஆவேசப்படாமல், ஆக்ரோஷப்படாமல் நாங்கள் அதை சரியான முறையிலே எங்களுடைய மனதை கட்டுப்படுத்தி அதற்கு முகம் கொடுக்கிறோமே, அதுதான் பொறுமை என்று அதிகமான உலமாக்கள் வரைவிலக்கணம் கூறுகிறார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த பொறுமையை பற்றி வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலா அருள்மறையிலே என்ன கூறுகிறான் என்று பார்த்தோம் என்று சொன்னால், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்கத்து முஷ்ரிக்கீன்களுக்கு தஅவா செய்கிறார்கள். இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை அவர்களுக்கு எத்தி வைக்கின்ற சந்தர்ப்பத்திலே அந்த மக்கத்து முஷ்ரிக்கீன்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொய்ப்பிக்கிறார்கள். நபிகளார் கூறுகின்ற அத்துணை அம்சங்களையும் பொய்யர் என்று கூறுகிறார்கள். அந்த சந்தர்ப்பத்திலே அல்லாஹு தஆலா இந்த பொறுமையை நபிகளாருக்கு ஏவுகிறான். நபியை பொறுத்துக்கொள்வீராக என்று ஏவுகிறான். ஃபஸ்பிர் சபுரன் ஜமீலா, அழகான பொறுமையாக நீங்கள் பொறுத்துக்கொள்ளுங்கள் என்று வல்ல ரப்புல் ஆலமீன் கூறுகிறான். அழகான பொறுமை என்பதற்கு தஃசீருடைய உலமாக்கள் என்ன விளக்கம் கூறுகிறார்கள் என்று பார்த்தோம் என்று சொன்னால், அந்த விடயத்துடைய ஒரு விடயம் நடக்கின்ற சந்தர்ப்பத்திலே அதனுடைய ஆரம்பத்திலே எங்களுடைய பொறுமை வர வேண்டும். நாங்கள் கோபத்தில் மூழ்கி எங்களுடைய கோபத்தை எல்லாம் ஆக்ரோஷப்பட்டு வெளிப்படுத்தியதன் பின்னால் நாங்கள் தணிந்து விடுவதல்ல. ஒரு விடயம் நடக்கின்ற சந்தர்ப்பத்திலே அதனுடைய ஆரம்பத்திலே நாங்கள் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த பொறுமைக்கு அவ்வளவு என்னதான் முக்கியத்துவம் இருக்கின்றது பார்த்தால், இந்த பொறுமையை பற்றி அல்லாஹு தஆலாவுடைய திருமறை வசனங்கள் கிட்டத்தட்ட இந்த சபுர் என்ற சொல் 70க்கும் மேற்பட்ட இடங்களிலே அல்லாஹு தஆலா பிரயோகித்திருக்கிறான். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போன்று இந்த பொறுமை எனப்படக்கூடிய விடயத்தை அல்லாஹு தஆலாவுடைய திருமறை வசனங்கள் எவ்வாறு தெரியுமா பேசுகிறது? எமக்கு கடமையாக்கப்பட்டிருக்கின்ற 5 கடமைகளுள் பிரதானமான கடமையான தொழுகையுடன் அல்லாஹு தஆலா இந்த பொறுமையை இணைத்து கூறுகிறான். வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா, பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் நீங்கள் அல்லாஹு தஆலாவிடத்திலே உதவி தேடுங்கள் என்று வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலா கூறுகிறான். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த தொழுகையுடன் இந்த பொறுமையை இணைத்து கூறுகிறான் என்றால் அல்லாஹு தஆலா இந்த பொறுமைக்கு எவ்வளவு ஒரு வெகுமதி இருக்கின்றது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று வல்ல ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனிலே கூறுகிறான், வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக, இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர், அதாவது மனிதர்கள் நிச்சயமாக மனிதர்கள் நஷ்டத்திலே இருக்கிறார்கள் என்று கூறிவிட்டு அல்லாஹு தஆலா சிறரை அதிலிருந்து விதிவிலக்காக்குகிறான். யார் என்று பார்த்தோம் என்று சொன்னால், இல்லல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத்தி வதவாஸௌ பில் ஹக்கி வதவாஸௌ பிஸ் ஸப்ர், அதாவது ஈமான் கொண்டு நல்லமல்களை புரிந்து உண்மையை கொண்டு அவர்கள் ஒருவருக்கொருவர் உபதேசம் செய்து கொண்டு அதே போன்று பொறுமையை கொண்டு உபதேசம் செய்கிறார்களே, இத்தகையோரை தவிர என்று வல்ல ரப்புல் ஆலமீன் கூறி காட்டுகிறான். இந்த மனிதர்கள் எல்லாம் நஷ்டத்திலே இருக்கிறார்கள் என்று கூறிய ரப்புல் ஆலமீன் பொறுமையை கொண்டு உபதேசம் செய்கிறார்களே, அத்தகையோரை அல்லாஹு தஆலா விதிவிலக்காக்குகிறான் என்றால் இந்த ஆயத்தின் மூலமாக எமக்கு பொறுமையுடைய வெகுமதியை புரிந்து கொள்ள முடியுமாக இருக்கிறது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, என்னதான் பொறுமை என்று நாங்கள் பேசினாலும் நாங்கள் பொறுமையை இழக்கின்ற சந்தர்ப்பங்கள், தவறவிடப்படுகின்ற சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. அதிலே மிகவுமே முக்கியமான ஒன்றாக அல்லாஹு தஆலாவுடைய சோதனைகள் எமக்கு வருகின்ற சந்தர்ப்பத்திலே நாங்கள் இந்த பொறுமையை இழந்து விடுகிறோம். அன்புக்குரியவர்களே,
எங்களுடைய சோதனைகளை நாங்கள் அன்றைய சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் நபிமார்கள் பட்ட கஷ்டங்களோடு சோதனைகளோடு ஒப்பிடுகின்ற சந்தர்ப்பத்திலே எங்களுடைய சோதனைகள் அது வெறுமனே சோதனையா இல்லையா என்று யோசிக்கின்ற அளவுக்கு கூட மாறிவிடுகின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அன்னலாரின் மனைவியார் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வந்து யா ரசூலல்லாஹ், உஹதுடைய நாளை விட உங்களுக்கு மிகவும் கஷ்டமான நாள் ஏற்பட்டிருக்கிறதா என்று கேட்கிறார்கள். உஹது போரிலே எமக்கு தெரியும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பல்லு உடைக்கப்படுகிறது. அவ்வாறெல்லாம் கஷ்டப்பட்டார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைத்து, ஆம், அதையும் விட மோசமான, அதையும் விட சோதனை மிக்க ஒரு நாளை நான் சந்தித்திருக்கிறேன் என்று கூறிவிட்டு ரசூலுல்லாஹ் கூறினார்கள், தாயிஃபுக்கு நான் மார்க்கத்தை எத்தி வைப்பதற்காக சென்றபோது அங்கு பட்ட கஷ்டம், ரசூலுல்லாவை விரட்டி அடிக்கிறார்கள் அந்த ஊரை விட்டும். இத்துணைக்கும் ரசூலுல்லாஹ் அவருக்காக, அவருடைய தேவைக்காக இந்த தஅவாவை மேற்கொள்ளவில்லை. நாங்கள் எல்லாம் இந்த தூய மார்க்கத்திலே இருக்கிறோம் என்று சொன்னால் அன்று ரசூலுல்லாஹ் செய்த தியாகம் இன்று நாங்கள் இந்த மார்க்கத்திலே நிலையாக இருந்து கொண்டிருக்கிறோம். சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் தொடர்ந்தும் கூறினார்கள், நான் தஅவா செய்கின்ற சந்தர்ப்பத்திலே என்னை அந்த ஊரை விட்டு விரட்டினார்கள். அப்போது ரசூலுல்லாஹ் வந்து கொண்டிருக்கிறார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருகிறார்கள். அதனோடு மலைகளுக்கு பொறுப்பான அந்த மலக்குமார்களும் வருகிறார்கள். வந்து கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் ஒரு வார்த்தை கூறுங்கள், இரண்டு மலைகளுக்கும் நடுவில் இருக்கின்ற அந்த ஊரை இரண்டு மலைகளையும் சேர்த்து அவ்வாறு அழித்து விடுகிறோம் என்று கூறுகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், வேண்டாம், அவ்வாறு நீங்கள் ஒன்றும் செய்துவிட வேண்டாம். இதற்கு பின்னர் வாழ்கின்ற சமூகம், இந்த கூட்டத்தில் இருந்து பின்னால் வருகின்ற சமூகம் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவி தூய இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றலாம். எனவே நீங்கள் இவர்களை ஒன்றும் செய்துவிட வேண்டாம் என்று ரசூலுல்லாஹ் அந்த மலக்குமார்களுக்கு ஏவுகிறார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இதை விடவுமா எமக்கு சோதனை வந்தது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் பிறந்த சொந்த மண்ணை விட்டு விரட்டி அடிக்கப்பட்டார்கள். இதை விடவுமா எங்களுக்கு சோதனை வந்தது? இல்லை சகோதரர்களே. அதை போன்று சஹாபாக்களுடைய வாழ்க்கையை புரட்டி பாருங்கள். எத்தனையோ சஹாபாக்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டதற்காக சோதிக்கப்பட்டார்கள். அதை விடவுமா நாங்கள் சோதிக்கப்படுகின்றோம்? அந்த சஹாபாக்களை பார்த்து கூட வல்லவன் ரப்புல் ஆலமீன் எவ்வாறு கூறுகிறான், அம் ஹசிபுதும் அன் தத்குலுல் ஜன்னத வலம்மா யஅதிகும் மஸலுல் லதீன மின் ஹலு மின் கபிலிக்கும். அதாவது, உங்களுக்கு முன் சென்றவர்கள் சோதிக்கப்பட்டதை போன்று நீங்கள் சோதிக்கப்படாமல், அவர்களுக்கு வந்த கஷ்டங்களை போன்று உங்களுக்கு கஷ்டம் வராமல் நீங்கள் இலகுவாக சொர்க்கம் சென்றுவிட முடியுமா என்ற அர்த்தத்திலே அல்லாஹு தஆலா கேட்கிறான். அந்த சஹாபாக்களுடைய கஷ்டங்களோடு எங்களுடைய கஷ்டங்களை ஒப்பிடுகின்ற போது நாங்கள் பட்டதொன்றும் கஷ்டம் கிடையாது சகோதரர்களே. ஆனால் அல்லாஹு தஆலா அந்த சமூகத்தை பார்த்தே அவ்வாறு ஒரு வினாவை எழுப்புகிறான் என்று சொன்னால் எங்களுடைய நிலைமையை நாங்கள் சிந்திக்க வேண்டும். அதே போன்று இரண்டாவது, நாங்கள் பொறுமையை இழக்கின்ற சந்தர்ப்பம் எங்களுடைய மனோ இச்சை. அந்த மனோ இச்சைக்கு நாங்கள் கட்டுப்படுகின்ற சந்தர்ப்பத்திலே பொறுமையை இழந்து விடுகிறோம் சகோதரர்களே. எவ்வாறு என்று பார்த்தோம் என்று சொன்னால், ஹராமான ஒரு விடயத்திலே நாங்கள் ஈடுபடுகின்றோம் என்று சொன்னால் அந்த இடத்திலே நாங்கள் பொறுமையை இழந்து விடுகிறோம். அல்லாஹு தஆலா தடுத்திருக்கிறானே என்ற எண்ணம் எங்களிடத்திலே வரவில்லை என்று சொன்னால் அந்த இடத்திலே நாங்கள் பொறுமையை இழந்து விடுகிறோம். குறிப்பாக தனிமை என்று வருகின்ற சந்தர்ப்பத்திலே, நாலு சுவருக்கு மத்தியில் நான் இருக்கிறேன், என்னை பார்ப்பதற்கு யாரும் இல்லை என்று வருகின்ற சந்தர்ப்பத்திலே நாங்கள் எங்களால் அதிகமான பாவங்கள் நிகழ்வதற்கு அது வாய்ப்பாக இருக்கிறது. அந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹு தஆலாவை நாங்கள் மறந்தவர்களாக, அல்லாஹு தஆலா எங்களுக்கு கற்றுத்தந்த, நபிகளாரும் கற்றுத்தந்த அந்த பொறுமை என்ற விடயங்களை நாங்கள் இழந்து, எங்களுடைய பொறுமையை இழந்து நாங்கள் அந்த பாவத்தை செய்கிறோம் சகோதரர்களே. இத்தகைய நிலைமையிலே நாங்கள் பொறுமையை இழந்தவர்களாக மாறிவிடுகின்றோம். அதே போன்று புரிந்துணர்வு இல்லாத ஒரு நிலையின் காரணமாக இன்று எத்தனையோ பிரச்சனைகள். கணவன் மனைவியை புரிந்து கொள்வதில்லை, மனைவி கணவனை புரிந்து கொள்வதில்லை. இதனால்
இன்று எத்தனையோ பிளவுகள் இதனுடைய இறுதி முடிவு தலாக்குக்கு சென்று நிற்கிறது, விவாகரத்துக்கு சென்று நிற்கிறது. அதன் மூலம் அவர்களுடைய வாழ்க்கையும் அழிவதன் மூலம் அதனோடு அவர்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் அங்கு கேள்விக்குறியாக மாறுகிறது. இந்த பொறுமை என்கிற ஒரு பண்பை இழந்ததன் காரணத்தால் அவர்கள் இருவருக்கும் மத்தியிலே பிரச்சனைகள், அதே போன்று பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் மத்தியில் பிரச்சனை. பெற்றோர்கள் பிள்ளைகளுடைய விடயத்திலே அவர்கள் பொறுமை இல்லை, பிள்ளைகளுக்கு பெற்றோருடைய விடயத்திலே பொறுமை இல்லை. இவ்வாறு இன்று எத்தனையோ பிள்ளைகளும் பெற்றோர்களும் முகத்தை கூட பார்த்து பேசாத ஒரு அவல நிலைதான் எங்களுடைய சமூகத்திடத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று நண்பர்களாக இருந்தாலும் இந்த பிரச்சனை தான். அதே போன்று கல்லூரி ஆசான்களாக இருக்கலாம், மாணவர்களாக இருக்கலாம், பொறுமை இல்லாததன் காரணத்தினால் இன்று எத்தனையோ விபரீதங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்ற நாளாந்தம். அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போன்று குறிப்பாக ஒரு விடயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இன்று தாய்மார்கள் விடக்கூடிய ஒரு தவறுதான் பிள்ளைகளுக்கு ஏசுவது, திட்டுவது என்பது. நாங்கள் எங்களுடைய கோபத்தின் காரணமாக நாங்கள் எங்களுடைய பிள்ளையை சபித்து விடுகிறோம், திட்டி விடுகிறோம் என்று சொன்னால், எங்களுடைய பிள்ளையை நாங்கள் சபித்தால் பிற்காலத்திலே அவன் அதற்கு ஆளாகுவான். நாங்கள் அவ்வாறு ஏசிவிட்டு மனம் நொந்து ஏசி விடுகிறோம், அதற்கு பின்னால் கோடிக்கணக்கிலே கொட்டி அந்த பிள்ளையை ஆளாக்குவதற்கு கஷ்டப்படுகிறோம். முடியாது சகோதரர்களே. அல்லாஹு தஆலா அந்த துஆவை அங்கீகரித்தான் என்று சொன்னால் அந்த பிள்ளையுடைய நிலை என்ன? நாங்கள் இந்த விடயத்திலே மிகவுமே தவறிழைத்துக் கொண்டிருக்கிறோம் சகோதரர்களே. இந்த விடயத்தை எமது வாழ்க்கையிலிருந்து நாங்கள் முற்றாக நீக்கிவிட வேண்டும். அதே போன்றுதான் நோய் நொடிகள் வருகின்றது என்று சொன்னால் நாங்கள் இந்த பொறுமையை இழந்து விடுகிறோம். இந்த பொறுமையை நோய் நொடிகள் எங்களுக்கு வருகின்ற சந்தர்ப்பத்திலே நாங்கள் இழந்து விடுகிறோம். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு அடியானுக்கு எந்த அளவுக்கு பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது என்று சொன்னால், அவனுடைய காலிலே ஒரு முள் தைத்தால், முள்ளு குத்தி அதன் மூலமாக அவன் வலியை உணர்கிறான் அல்லவா, அந்த வலியினூடாக அல்லாஹு தஆலா அவனுடைய பாவத்தை அழித்து விடுகிறான். சகோதரர்களே, இன்று நாங்கள் நோய்கள் ஏற்பட்டால் என்ன, எனக்குத்தான் இந்த நோய்கள் எல்லாம் வருகிறது, எனக்குத்தான் இந்த கஷ்டமெல்லாம் வருகிறது, என்னுடைய பிள்ளைக்குத்தானா சோதனை வர வேண்டும் என்று நாங்கள் அல்லாஹு தஆலாவுடைய கதருடைய விடயத்திலே விளையாடி கொண்டிருக்கிறோம். இதற்கு மாற்றமாக அன்றைய நபிமார்களை பார்த்தோம் என்று சொன்னால், அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கிட்டத்தட்ட 18 வருடங்கள் ஒரு நோயினால் அவதிப்பட்டு கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார்கள். அவருடைய உடம்பிலே ஏற்பட்ட நோயின் காரணமாக கிட்டத்தட்ட 18 வருடங்கள் கஷ்டப்பட்டார்கள். சகோதரர்களே, அல்லாஹு தஆலா அவரை பற்றி என்ன கூறுகிறார் குர்ஆனிலே? இன்னா வஜத்னாஹு சாபிரா, நிச்சயமாக நாங்கள் அவரை பொறுமையாளர் என்று ஒருவராக நாங்கள் பெற்றுக்கொண்டோம் என்று அல்லாஹு தஆலா கூறுகிறான். அன்புக்குரியவரே, அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த நோய் ஏற்பட்ட சந்தர்ப்பத்திலே அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வாயிலே திக்ர்கள் தான் முழங்கிக் கொண்டிருந்த என்று வரலாறுகள் எமக்கு கூறிக்கொண்டிருக்கின்றன. அதை விடவுமா எங்களுக்கு நோய்கள் ஏற்பட்டு நாங்கள் இந்த உலகத்திலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஒருமுறை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அத்தா இப்னு அபி ரவாஹா எனப்படக்கூடிய தோழரை பார்த்து கேட்கிறார்கள், சுவர்க்கத்தில் இருக்கின்ற பெண்களில் ஒருவரை பற்றி உங்களுக்கு நான் சொல்லட்டுமா என்று கேட்டதுக்கு சொல்லுங்க என்று கேட்குறாங்க. அந்த சந்தர்ப்பத்தில் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு பெண் வருகிறார். அந்த பெண் நபிகளாரிடத்திலே கூறுகிறார், எனக்கு ஒரு நோய் ஏற்பட்டிருக்கிறது யா ரசூலல்லாஹ், அந்த நோய் ஏற்பட்டால் நான் அவ்வாறு நிலத்திலே விழுந்து விடுகிறேன், என்னுடைய ஆடைகள் விலகி என்னுடைய அவுரத்துக்கள் வெளிப்படுகின்றன என்று ரசூலுல்லாஹ்விடத்திலே கூறி அந்த நோயை குணப்படுத்துமாறு அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தியுங்கள் என்று வேண்டுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன தெரியுமா கூறினார்கள்? நீ நாடினா என்றால் அல்லாஹ்விடத்திலே நான் உனக்காக பிரார்த்திக்கிறேன், அல்லாஹ் உன்னுடைய நோயை குணப்படுத்துவான். நீ நாடினா என்றால் பொறுத்துக்கொள், அல்லாஹு தஆலா உனக்கு சொர்க்கத்தை வைத்திருக்கிறான் என்று கூறினார்கள். அந்த பெண்மணி என்ன தெரியுமா கூறினாள்? யா ரசூலல்லாஹ், நான் பொறுமையாக இருக்கிறேன், இந்த நோய் எனக்கு வந்திருக்கிறது,
நான் பொறுமையாக இருக்கிறேன், எனக்கு சுவர்க்கம் கிடைக்கும் என்றால், யா ரசூலல்லாஹ், என்னுடைய ஆடைகள் விலகி என்னுடைய அவுரத்துக்கள் வெளிப்படாமல் இருக்க மாத்திரமாவது துவா செய்து கொள்ளுங்கள் என்று கூறுகிறார்கள். அந்த சந்தர்ப்பத்திலே ரசூலுல்லாஹ் அந்த பெண்மணிக்காக துவா செய்கிறார்கள். சகோதரர்களே, இவ்வாறெல்லாம் எங்களுடைய உம்மத்தின் வரலாறுகள் பேசிக்கொண்டிருக்க நாங்கள் என்ன செய்கிறோம்? இன்று அல்லாஹு தஆலாவுடைய கலாக்கதிரை மிஞ்சியவர்களாக அதை நிந்தித்து கொண்டு அதற்கு ஏசிக்கொண்டு இருக்கக்கூடியவர்களாக மாறிவிட்டோம். சகோதரர்களே, அல்லாஹு தஆலா எங்களை பாதுகாக்க வேண்டும். அதே போன்றுதான் அடுத்த விடயமாக மரணம் என்கிற ஒன்று வருகின்ற சந்தர்ப்பத்திலே நாங்கள் பொறுமையை இழந்து விடுகிறோம். மரணம் எங்களில் ஒருவருக்கு ஏற்பட்டால், எங்களுடைய சொந்தக்காரர்கள், சகோதரர்கள், தாய் தந்தையர் என்று யாராவது மரணித்தார்கள் என்று சொன்னால் அந்த இடத்திலே நாங்கள் பொறுமை இழந்தவர்களாக மாறிவிடுகிறோம். சகோதரர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ஏற்பட்ட சோதனை எமக்கு தெரியும். தன்னுடைய சொந்த மகனை அறுத்து பலியிடுவதற்கு கனவு கண்டார்கள், அதற்காக துணிந்தார்கள். இதை விடவுமா எங்களுக்கு சோதனை? அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே எங்களுக்கு சோதனைகள் வரும். ஏனென்று சொன்னால் வல்ல ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனிலே கூறி காட்டுகிறான், வலனபுலுவன்னக்கும் பிஷைஇம் மினல் கௌஃபி வல் ஜுஅ் வனக்ஸும் மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வஸ்ஸமராத். அல்லாஹ் தஆலா கூறுகிறான், உங்களை பயத்திலிருந்து நாங்கள் சோதிப்போம், அதே போன்று பசி பட்டினியை கொண்டு நாங்கள் உங்களை சோதிப்போம். அதே போன்று உங்களுடைய சொத்துக்களை குறைப்பதன் மூலம், உங்களுடைய உயிர்களை நாங்கள் பறிப்பதன் மூலம், அதே போன்று உங்களுடைய விளைச்சல்களை நாங்கள் குறைப்பதன் மூலம் உங்களை நாங்கள் சோதிப்போம் என்று வல்லவன் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனிலே கூறுகிறான். எனவே நாங்கள் இந்த உலகத்தில் சோதனைக்காகத்தான் படைக்கப்பட்டிருக்கிறோம். சகோதரர்களே, எனவே இந்த உலகத்திலே இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு சோதனைகள் அடிக்கடி வந்து கொண்டிருக்கும். அதன் போது நாங்கள் பொறுமை காத்து எங்களுடைய முன்னோர்களை போன்று நாங்கள் பொறுமையாக இருந்து சுவர்க்கத்துக்கு உரியவர்களாக மாறுவதற்கு வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிய வேண்டும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அன்பிற்குரிய ஈமானிய உறவுகளே, இந்த உலகம் ஒரு சோதனை களம். அதனை ஒரு சாதனை களமாக நாங்கள் மாற்றுவதற்கு இந்த உலகத்திலே போராடி கொண்டிருக்கிறோம். இதற்கு மிகவுமே உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒரு குணமாகிய இந்த பொறுமை எனப்படக்கூடிய இந்த குணத்தை பற்றி பார்த்து கொண்டு வருகிறோம். அன்பிற்குரியவர்களே, இந்த பொறுமைக்கு இருக்கின்ற பயன்கள் என்னவென்று பார்த்தோம் என்று சொன்னால், இந்த பொறுமை சோதனைகள் வருகின்ற சந்தர்ப்பத்திலே எங்களிடத்திலே இருக்கும் என்றிருந்தால் அந்த சந்தர்ப்பத்திலே எங்களுடைய ஈமான் பலமாகிறது. அல்லாஹு தஆலா தான் இந்த சோதனையை எனக்கு தந்திருக்கிறான், இதன் போது நான் பொறுமையை கடைப்பிடிக்க வேண்டும் என்று ஒரு அடியான் பொறுமையாக இருந்தான் என்று சொன்னால் அவனுடைய ஈமானை பலப்படுத்தி கொண்டிருக்கிறான். சகோதரர்களே, ஒரு முறை இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், இந்த பொறுமை இருக்கிறதே, இது ஈமானுடைய அரை பங்கு, அரைவாசி என்று கூறினார்கள். சகோதரர்களே, எங்களுடைய ஈமான் உறுதியாக வேண்டும், நாங்கள் சுவர்க்கத்துக்குரியவர்களாக மாற வேண்டும் என்று சொன்னால் எங்களிடத்திலே இந்த பொறுமை எனப்படக்கூடிய குணம் எந்த சந்தர்ப்பத்திலும் இருந்து கொண்டிருக்க வேண்டும். அதே போன்றுதான் எங்களிடத்திலே தக்குவா, இறையச்சம் எனப்படக்கூடிய அந்த குணம், பண்பு வளர்ந்து கொண்டிருக்கிறது. சகோதரர்களே, ஏனென்று சொன்னால் அல்லாஹு தஆலா அருள்மறையிலே கூறி காட்டுகிறான், வஸ்ஸாபிரீன ஃபில் பஅஸாஇ வத்தர்ரா வஹீனல் பஅஸ் உலாயிக அல்லதீன ஸதகு வ உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன். அதாவது இந்த பொறுமையாளர்கள் இருக்கிறார்களே, இவர்கள் நோய்களின் போது பொறுமையாக இருக்கிறார்கள். அதே போன்று அவர்களுக்கு வறுமை, பட்டினி, பஞ்சம் என்று வந்தால் பொறுமையாக இருக்கிறார்கள். இன்னும் சோதனைகள் என்று வருகின்ற போது பொறுமையாக இருக்கிறார்களே, இவர்கள்தான் உண்மைப்படுத்தியவர்கள், அதே போன்று தக்குவாதாரிகள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலா அருள்மறையிலே கூறி காட்டுகிறான். அன்புக்குரியவர்களே, இந்த தக்குவா எனப்படக்கூடிய பண்பு எங்களிடத்திலே கூடும் என்றிருந்தால் நாங்கள்
இந்த சுவர்க்கத்துக்குரிய பாதையிலே மிக விரைவாக சென்று எமக்கு அதை அடைந்து கொள்ள முடியும் சகோதரர்களே. அதே போன்றுதான் இந்த பாவங்கள் இருக்கின்றதே, இந்த பாவங்களுக்கெல்லாம் ஒரு பரிகாரமாக இந்த பொறுமை வந்துவிடுகிறது. நாங்கள் பாவங்கள் நிறைந்த ஒரு உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் பொறுமையாக இருந்தோம் என்று சொன்னால் அல்லாஹு தஆலா எங்களுடைய பாவத்தை மன்னிக்கிறான். ஏற்கனவே நான் கூறிய ஹதீஸ், ஒரு முள்ளு குத்தி அதன் மூலமாக நாங்கள் உணர்கின்ற நோவினையை பொறுத்து கொண்டிருப்போம் என்று சொன்னால் அதற்கும் வல்ல ரப்புல் ஆலமீன் எங்களுடைய பாவத்தை அளிக்கிறான் சகோதரர்களே. அதே போன்றுதான் மிகவுமே ஒரு பெரிய கிஃப்ட் என்று சொன்னால், மிகவுமே பெரிய வெகுமதி பரிசு இந்த பொறுமையாளர்களுக்கு இருக்கும் என்றிருந்தால் அல்லாஹ் எங்களோடு இருக்கிறான். அல்லாஹ்வுடைய திருமறை வசனம் இவ்வாறு பேசுகிறது சகோதரர்களே, இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன், நிச்சயமாக அல்லாஹு தஆலா பொறுமையாளர்களோடு இருக்கிறான். இதற்கு பிறகு வேறு எது தேவை சகோதரர்களே? அல்லாஹு தஆலாவே எங்களோடு இருக்கிறான் என்று சொன்னால் இதற்கு பிறகு ஏதாவது ஒன்று தேவையா? அல்லாஹு தஆலா பொறுமையாளர்களுக்கு இந்த அவனோடு பொறுத்து கொண்டிருப்பவனோடு இருக்கிறான் என்ற செய்தியை அல் குர்ஆனிலே கூறி காட்டுகிறான் சகோதரர்களே. அதே போன்றுதான் இந்த பொறுமையாளர்களுடைய கூலியை பற்றி வல்ல ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனிலே கூறுகின்ற சந்தர்ப்பத்திலே இந்த பொறுமையாளர்களுக்கு கணக்கில்லாத எல்லையில்லாத கூலியை வழங்குவதாக திருமறையிலே கூறி காட்டுகிறான். அல்லாஹ் கூறுகிறான், இன்னமா யுவஃபஸ் ஸாபிரூன அஜ்ரஹும் பிகைரி ஹிசாப். அதாவது இந்த பொறுமையாளர்கள் இருக்கிறார்களே, இவர்களுக்கு நான் எல்லையற்ற கூலியை வழங்குவேன் என்று அல்லாஹு தஆலா அருள்மறையிலே கூறி காட்டுகிறான். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த உலகத்துக்கு நாங்கள் வந்த நோக்கம் என்ன? நல்ல அமல்கள் புரிந்து அல்லாஹ்விடத்திலே உயர்ந்த சுவர்க்கம் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நோக்கிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹு தஆலா எங்களுக்கு எல்லையற்ற கூலியை வழங்குகிறான். இந்த பொறுமையின் மூலம் சொர்க்கத்தை வழங்குகிறான், பாவங்களை மன்னிக்கிறான். இவ்வாறெல்லாம் வெகுமதி விரிந்த இந்த பொறுமையை எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் எவ்வளவு கடைபிடிக்கிறோம் சகோதரர்களே. இந்த உலகத்திலே வாழ்கின்ற சந்தர்ப்பத்திலே பொறுமை இழந்தவர்களாக நாங்கள் வாழ்வோம் என்று சொன்னால் இது எங்களுடைய இம்மை வாழ்க்கையிலும் பாதிப்பை செலுத்தும், அதே போன்று மறுமை வாழ்க்கையிலும் எங்களை பாதிக்கும் என்பதில் சந்தேகம் கிடையாது சகோதரர்களே. இந்த உலகத்தை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அண்மையிலே ஏற்பட்ட அந்த இயற்கை அழிவின் காரணமாக எத்தனையோ உறவுகளை நாங்கள் இழந்து நிற்கிறோம். இவர்களெல்லாம் பொறுமையாக இவர்களையெல்லாம் நாங்கள் இழந்ததின் காரணமாக பொறுமையை கடைபிடிப்போம் என்று சொன்னால் அல்லாஹு தஆலாவோ அதற்கான வெகுமதியை மறுமை நாளையில் எமக்கு தருவதற்காக காத்து கொண்டிருக்கிறான். நாங்கள் இங்கு நிம்மதியாக இருந்தாலும் பலஸ்தீனிலே எங்களுடைய உறவுகள் நாளாந்தம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால் உண்ணுவதற்கு கூட உணவில்லாமல் அவர்கள் இறந்து விடுகின்ற சந்தர்ப்பம், அவர்கள் மரணித்து விடுகின்ற சந்தர்ப்பம் கூட ஏற்பட்டிருக்கிறது சகோதரர்களே. இன்று பட்டினியால் எத்தனையோ பேர் உலகத்திலே எங்கெங்கோ எல்லாம் இறந்து கொண்டிருக்கிறார்கள், மரணித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ்வின் பேரருளினால் நாங்கள் இங்கு நிம்மதியாக உண்டு கொண்டும் குடித்து கொண்டிருக்கிறோம் சகோதரர்களே. அதே போன்றுதான் எங்களுடைய இந்த பொறுமை இருக்கிறதே, இந்த பொறுமை ஒரு விடயத்தின் ஆரம்பத்தில் வர வேண்டும் சகோதரர்களே. எங்களுக்கு ஏற்படுகின்ற அந்த கஷ்டமான கவலையான நிலைமைகளில் நாங்கள் அவசரப்பட்டு விடாமல் அந்த ஆரம்ப நிலையிலே நிதானமாக இருக்கின்றோமே, அதுதான் உண்மையான பொறுமை. ஏனென்று சொன்னால் ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்று கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்திலே ஒரு பெண்மணியை காண்கின்றார்கள். அந்த பெண்மணி அழுது கொண்டிருக்கிறார்கள். அவளை பார்த்து யார் ரசூலுல்லாஹ் கூறினார்கள், அழாத என்று கூறுகிறார்கள். அப்போது அந்த பெண்மணி வந்தது ரசூலுல்லாஹ் என்று தெரியாமல், என்னுடைய இந்த நிலை உங்களுக்கு வந்திருந்தால் புரிந்திருக்கும் என்றவாறு கூறுகிறாள். ரசூலுல்லாஹ் ஒன்றும் பேசவில்லை, சென்று விடுகிறார்கள்.
பிறகு அவளுக்கு தெரிய வருகிறது, என்னிடத்திலே அவ்வாறு கூறினாரே அவர் அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் என்று தெரிந்தவுடன் ரசூலுல்லாஹ்விடத்திலே ஓடோடி வருகிறாள். வந்து, யா ரசூலல்லாஹ், நீங்கள் தான் அவ்வாறு கூறினீர்கள் என்று தெரியாமல் நான் செய்து சொல்லிவிட்டேன் யா ரசூலல்லாஹ், என்னை மன்னித்து விடுங்கள் என்று அந்த பெண்மணி கூறிய சந்தர்ப்பத்திலே அழகான ஒரு உபதேசத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகச் சுருக்கமாக சொல்லி முடித்தார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இன்னமஸ் ஸப்ரு இந்த ஸதமத்தில் ஊலா, இந்த பொறுமை இருக்கிறதே இது ஒரு விடயத்தின் ஆரம்ப கட்டத்திலே வர வேண்டும் என்று கூறினார்கள். சகோதரர்களே, இன்று நாங்கள் ஆக்ரோஷத்துடன், கோபத்துடன், விவேகத்துடன் நடந்துவிட்டு அதற்காக வருந்தி அதன் பின்னர் பொறுமை காத்து கொண்டிருக்கிறோம். இதில் எந்த பயனும் கிடையாது சகோதரர்களே. மாற்றமாக எங்களுடைய முன் சென்ற சஹாபாக்கள் எவ்வாறெல்லாம் பொறுமை காத்தார்களோ, நபிமார்கள் எவ்வாறெல்லாம் பொறுமை காத்தார்களோ, இந்த உலகுக்கு தூதராக அனுப்பப்பட்ட ரசூல்மார்கள் எவ்வாறெல்லாம் பொறுமை காத்தார்களோ, அதே போன்று எங்களுடைய வாழ்க்கையிலே ஆரம்ப கட்டத்திலே இந்த பொறுமை எனப்படக்கூடிய பண்பு வர வேண்டும் சகோதரர்களே. எனவே இந்த உலகத்திலே வாழ்கின்ற சந்தர்ப்பத்தில் பொறுமை எனப்படக்கூடிய அந்த விடயத்தை எமது வாழ்க்கையிலே எடுத்து நடந்து பொறுமையாளர்களுக்கு அல்லாஹு தஆலாவால் வாக்களிக்கப்பட்டிருக்கின்ற வெகுமதிகளை, அந்த வெகுமதிகளுக்கு சொந்தக்காரர்களாக நாங்கள் மாறி அல்லாஹ்விடத்திலே உயர்ந்த சொர்க்கமாகிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸின் சொர்க்கத்தை பெற வேண்டும் சகோதரர்களே. எனவே இந்த உலகத்திலே வாழ்கின்ற சந்தர்ப்பத்தில் பொறுமை எனப்படக்கூடிய உயரிய பண்பை எமது வாழ்க்கையிலே எடுத்து நடப்பதற்கு வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவத்தையும் எங்களுடைய பெற்றோருடைய பாவங்கள், எங்கள் முன் சென்றவர்கள் எங்களுக்கு பின்னால் வரக்கூடிய இந்த மார்க்கத்திலே நிலையாக இருக்கக்கூடியவர்களுடைய பாவங்களையும் மன்னித்தருள் புரிவாயாக. முஸ்லிம்கள் எங்கெல்லாம் கஷ்டப்பட்டு கொண்டு துன்பப்பட்டு கொண்டும் துயரப்படுகிறார்களோ அவர்களுக்கு வாழ்வில் விமோசனத்தை அளிப்பாயாக. எங்களுடைய உஸ்தாதுமார்கள் எங்களுக்கு கல்வி கற்றுத்தந்த ஆசான்களுடைய பாவத்தையும் மன்னித்து அவர்களுக்கு அருள் புரிவாயாக என்று வேண்டியவனாக. வா ஆகிர் தஅவதி அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அகிமிஸ்ஸலாம்.